கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். மெதுவாக தாலாட்டு சொல் தென்றலே, சொல் தென்றலே, மேலாடை சதிவாட வா தென்றலே, வா தென்றலே, அழகிறதும் அசைகிறது ஊர்வலமாய் வருகிறது, பண்பாடு மாறாத தென்பாங்கு பூவே காலமெல்லாம் தேனிலோதா பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வா வெண்ணிலா ஒரு சீர் கொண்டு வா செந்தேன் நீலா புது சீர் கொண்டு வா பொன்னாரம் பூவாரம் கண்டோரம் சிங்காரம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒளியும் ஒளியுமா இருந்த நடுவர்களே, கல்யாணத்துக்கு பிறகு வயலும் வாழ்வுமா மாறிடுறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மாதிரி இருந்தான், கல்யாணத்துக்கு பிறகு பாளையங்கோட்டை பன்னிக்குட்டியா மாறிடுறான். கல்யாணத்துக்கு முன்னாடி மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதுரே, கட்டி பறந்து வரும் ரெண்டு காலு குதிரை, பறையடிச்சா பாட்டு வரும், உரையடிச்சா ஆட்டம் வரும், தண்ணி பொண்ணு என்ன கண்டா கட்டழகு கூட வரும். மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிரே. இது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு பிறகு சோதனை மேல் சோதனை போதுமடா சுவாமி, வேதனை தான் வாழ்க்கை தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. உண்மையிலே இடுவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் கூட கல்யாணத்துக்கு பிறகு இருக்கா கிடையாது. திருமண வாழ்க்கை என்பது அது மிகப்பெரிய பூந்தோட்டம் நடுவர்களே. சுதந்திரமாக சுற்றி பறந்த இரண்டு பறவைகளுடைய சிறகை ஒடித்து அதுக்கு ஒரு கால் கட்டு போடுறதுதான் கல்யாணம். கால் கட்டுனா என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன? அது கேள் கொட்டுறது. ஆமா, கிட்டத்தட்ட தேள் கொட்டுறதுக்கு சமம். கல்யாணம்னு ஒண்ணு என்னைக்கு பண்றோமோ அன்னைக்கே கஷ்டத்துக்கு கால் நாட்டி வைக்கிறோங்கிறத உண்மை நடுவர்களே. அப்படியா? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷம். சுட சுட சாப்பிட்டது அம்மா சமையல், சுட வச்சு சாப்பிட்டது பொண்டாட்டி சமையல். எப்ப போனாலும் சாப்பாடு கிடைக்கும். பிரிட்ஜின்னு ஒண்ணு இருக்கு வீட்டுல. ஆமா, குளிர் சாதன பெட்டி. போன வருஷம் செத்தது, அதுக்கு முந்தின வருஷம் செத்தது, அதுக்கு முந்தின வருஷத்துக்கு முந்தின வருஷம் செத்தது எல்லாம் சேர்த்து அந்த பிரிட்ஜுக்குள்ள அடைச்சு வச்சிடறான். அடுத்த மாசம் 6ஆம் தேதி தோசை சொல்லணும்னா அந்த மாசம் 6ஆம் தேதியே மாவை நல்லா அரைச்சி பிரிட்ஜில் அடைச்சி வச்சிடறான். சில வீடுகளில் இட்லியை கூட அவிச்சு வச்சிடறான். புருஷன் எப்பெல்லாம் கேட்கறானோ நன்னாள் இட்லியா தொடச்சி கொடுக்குறான். ஒரு 500 இட்லி அவிச்சு அதுக்குள்ள அடைச்சு வச்சிடுறது. ஆமா, நல்ல காலம் புருஷனை அடைச்சு வைக்காம போனான். வாய்ப்பு இருந்தா அதையும் செய்வாங்க. அன்னைக்கு ஒரு வீட்டுல புருஷனை அடைச்சு வச்சுதான் நடுவர்களே. நான் போய் கேட்டேன், ஏக்கா ஏன்கா புருஷனை அடைச்சு வச்சிருக்கேன்னு கேட்டேன். வெளியே விட்டா கெட்டு போயிடுவார் தம்பி, அதான் உள்ள அடைச்சு வச்சிருக்கேன், கெடாம இருக்கணுமா. ஆமா, அதுல அன்னைக்கு எங்க வீட்டுல பீரோ ஃப்ரிட்ஜை துறக்கிறேன், ஒரு 15 பட்டு புடவை என் காலில் வந்து விழுது. எனக்கு ஒரு சந்தோஷம், கட்டின பொண்டாட்டி தான் காலில் விழல, அவ கட்டின பட்டு புடவையாவது காலில் விழுதே. அன்னைக்கு பீரோ திறக்கிறேன், அங்கேயும் பட்டு புடவை. ஃப்ரிட்ஜை திறந்து அங்கேயும் பட்டு புடவை. நான் கேட்டேன், என்னடி ஃப்ரிட்ஜுக்குள்ள பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. இப்ப வைக்க நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்து விடுதா குழுன்னு இருக்குமா. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஆமா, போன உடனே 50 பட்டுப்படை உள்ளத்துக்கு வச்சிருங்க. உண்மையில கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் நிம்மதி இருக்கா? எனக்கெல்லாம் ஒரு தடவை கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆமா, நாங்கெல்லாம் வாரந்தோறமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு தடவை தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி ரோட்டோரத்துல நிக்கும் போது கணவனும் மனைவியும் பைக்ல போறத பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு புருஷனை மனைவி எப்படி பிடிச்சிருப்பா தெரியுமா? இந்த புறம்போக்கு நிலத்தை வளைச்சு பிடிச்சமா இப்படி இடுப்போட சேத்தம் பிடிச்சிருப்பா. நான் எல்லாம் பாப்பையே அப்பா, என்னைக்கு எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு நானும் என் பொண்டாட்டிய பின்னாடி தூக்கி இருத்தி அவளும் இப்படி புறம்போக்கு நிலத்தை வளைச்சு பிடிச்சமா பிடிச்சி என்னைக்கு நானும் கூட்டு போறேன்னு நினைச்சு. உண்மையில நடுவர்களே, காதல் வைபோகமே காணும் நன்னாடிலே வானில் ஊர்வலமாய் கோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுதே. கோடை காலத்தில் தென்றல் குளிரும் பௌர்ணமி
வாடை காலத்து கூட விளையாடல் தேடல் பூவில் மேடைய வைத்து பூவை உன்னை அழைத்தார் கடகலப்பு பரபரப்பு இது கல்யாண கடகலப்பு காதல் 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 வைபோகமே காணும் நன்னாளிதே அப்படின்னு சந்தோஷமா இருந்தேன். அன்னைக்கு பைக்ல போனேன், ஒரு போலீஸ்காரர் என்ன நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டு, லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எடு, எல்லாம் எடுனாரு. நான் எல்லாம் எடுத்து காட்டினேன். என்ன இருக்குப்பா பாருங்க சார். உடனே பரவாயில்ல. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆள் பொண்டாட்டியை கூட்டிட்டு பைக்கில் போயிட்டே இருக்காரு. நான் கேட்டேன், சார் என்ன செக் பண்ணீங்க இல்லையா? அந்த ஆளை ஏன் சார் செக் பண்ணல அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னாரு, அவனே ஒரு கஷ்டத்தோட போயிட்டு இருக்கான், அதை விட்டுருங்க தம்பி. மனைவியை கூட்டு போறது கஷ்டமா? பைக்கில் எல்லாம் மனைவியை கூட்டு போகும்போது, அது எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல. உங்களுக்கு புதுசுல? ஆமா, பொண்டாட்டியை கூட்டிட்டு போனேன்னு புது பைக் எடுத்து வீட்டு முன்னாடி வச்சேன். என் வீட்டுக்காரி பைக்கு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டா. எங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்தாங்க. என்ன கூப்பிட்டாங்க, டே இங்க வாடானாங்க. என்னமானே, டே முதல்ல மனைவிய கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம், பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ அப்படின்னாங்க. இந்த வண்டி பக்கத்துல வந்தது இவளுக்கு ஒரே சந்தேகம். ஏங்க உங்க அம்மா அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏமா உன்னை பத்தி ஒன்றும் சொல்லல, முதல்ல கோயிலுக்கு கூட்டு போறாடா, பார்த்து பத்திரமா கூட்டு போறான்னு சொன்னாங்க அப்படின்னு. இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாத்தீங்களா, 1 கிலோமீட்டர் தான் போயிருக்கும். என்ன இந்த புறம்போக்கு நிலத்தை வளைச்சு பிடிச்சமா இப்படியே பிடிச்சிக்கிட்டா. நான் கேட்டேன், ஏ செல்லக்குட்டி உனக்கு என் மேல அவ்வளவு பாசமாடினேன். பாசமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, தார் ரோட்ல விழுந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்த விழாம்ல. எப்படியும் தப்பிடக்கூடாது. அப்பந்தான் தெரியும் இந்த புறம்போக்கு நிலத்தை ஏன் வளைச்சு பிடிச்சான்னு. அதுலயும் 1 கிலோமீட்டர் தான் பெருக்கும், பின்னாடி இருக்க மாட்டோம். ஏங்க அவங்க அம்மா அப்படி என்ன சொன்னாங்கண்ணா, ஏம்மா உன்னை பத்தி ஒன்றும் சொல்லல, முதல்ல கோயிலுக்கு கூட்டு போறாடா, பார்த்து பத்திரமா கூட்டு போடான்னு சொன்னாங்க அப்படின்னு. மீண்டும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி 1 கிலோமீட்டர் தான் பெருக்கும், பின்னாடி இருக்க மாட்டான். ஏத்தால ஒரு பாட்டம் பாட்டி கொண்டு பைக்கில் இட்டுச்சு. பாட்டா அதுக்கு மேலே பாட்டி, அதுக்கு மேலே அவங்க பைக்கு, எனக்கு மேலே என் பைக்கு. நல்ல காலம் என் வீட்டுக்காரி தள்ளி போய் விழுந்தான். எனக்கு மேலெல்லாம் அடிபட்டு ரத்தமாக வடிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிக்கல மெதுவாக வந்தா, அத்தான் இப்போ வச்சும் உண்மையே சொல்லுங்க, உங்கள் அம்மா அப்படி என்ன சொன்னாங்க. இந்த கல்யாண வாழ்க்கையே கஷ்டம் தான் நடுவரவர்களே. ஆமா, சும்மாயா சொன்ன நடுவரவர்களே, கல்யாணம் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அது உள்ள நம்ம என்னெல்லாம் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறோன்னு. அதுலயே கல்யாணம் தன்னைக்கெல்லாம் நிறைய சம்பிரதாயங்கள் உண்டு, பார்த்திருக்கலாம். கல்யாணம் தன்னைக்கு மாப்பிள்ளைக்கு நேர் முன்னாடி இருந்துட்டு மேலக்காரர் எப்படி அடிப்பாரு தெரியுமா? மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டா 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 டிபிக்காரர் அழகா போக்கு தாண்டா மாப்பிள்ளை, போக்கு தாண்டா மாப்பிள்ளை. சிஞ்சாக்காரர் அழகா அடிப்பாரு, உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம், உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம். அப்பவுமே தெரியும் சங்கடம் போவான வாழ்க்கை. சங்கடம் வந்துட்டு அதுல இந்த தாலி கட்டக்கூடிய நேரத்துல ஐயர் மாப்பிள்ளைக்கு காதுல ஒரு நல்ல வாசகம் சொல்லுவாரு. மாப்பிள்ளை உன் நல்ல நேரம் முடிய போவு, தாலியை கெட்டு. உன் நல்ல நேரம் முடிய போவு, தாலியை கெட்டு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இனிமேல் நல்ல நேரமே கிடையாதுங்கதான் உண்மை. இந்த தாலி கட்டக்கூடிய நேரத்துல இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கங்கள்லாம் சேர்ந்து இவ்வளவு நீளத்துக்கு ஒரு டியூப் கொண்டு வருவான். அப்படியே கீழே அப்படி திருக்கிட்டே நிற்பான். எப்போ மாப்பிள்ளை தாலியை கட்டுவான் நீ, இந்த அப்படியே கிட்ட வந்து தாலி கட்ட கயிறை கிட்ட கொண்டு போய் அடிச்சு விடுவான். உள்ள இருந்து சிக்கனா பேப்பர்லாம் அப்படி வெட்டிச்சு செதறி போய் மாப்பிள்ளைக்கு தலையில ஒட்டி இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன, மாப்பிள்ளை எவ்வளவு நாள் இந்த டியூப் மாதிரி இருந்த, இனிமேல் உன் வாழ்க்கை வெடிச்சு செதற போகுது. இதே மாதிரி வெடிச்சு செதற போகுது. அதுலயே கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணை பெத்த தகப்பனார் பொண்ணுக்கு கைய பிடிச்சி மாப்பிள்ளைக்கு கையில கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும் போது ஆனந்த கண்ணீர் வடிப்பாரு. இது ஆனந்த கண்ணீர்ல இவ்வளவு நாளும் எங்க வீட்டுல வச்சு நாங்க அழுதுகிட்டு இருந்தோம். நாளைக்கு நீ அழ போறாங்கிறத சிம்பாலிக்கா சொல்றது, இதெல்லாம் உண்மை. அதுல இந்த கல்யாணம் முடிஞ்ச போட்டோக்காரர் அழகா மாப்பிள்ளைய பார்த்து சொல்லுவாரு, மாப்பிள்ளை கடைசியா ஒருக்கா சிரிங்க பாப்போம் பாரு. அன்னைக்கு சிரிக்க கூடியதான் கடைசி சிரிப்பு. வீடியோக்காரர் அழகா வளைச்சு வீடியோ எடுப்பாரு. எடுக்கும்போது மாப்பிள்ளையும் பொண்ணும் கொஞ்சம் தள்ளி நின்னா போதும் அழகா சொல்லுவாரு, மாப்பிள்ளை க்ளோஸ், மாப்பிள்ளை க்ளோஸ், மாப்பிள்ளை க்ளோஸ், அன்னையோட மாப்பிள்ளை க்ளோஸ். ஆனா இது அவர் இல்ல, வேற ஆளு. இவர் இல்லம்மா, வேற அவர் யூடியூப் சேனல்ல. கல்யாணம்னு அப்படிதான் இருக்க நடுவரவர்களே.